வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். ஏப்ரல் 19 புதுவை தமிழகத்திற்கான பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு. ஜூன் 4 வெளியாகிறது தேர்தல் முடிவு. தேர்தலில் நிற்க 50 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்கிறது பாஜக. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் மலபார் கோல்டன் அண்ட் டைமண்ட்ஸ் புதிய கிளை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். பாராளுமன்ற தேர்தல் குறித்து ஏனாம் காங்கிரசார் ஆலோசனை. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி தொகுதியில் பாஜக கட்சியில் தேர்தலில் நிற்க யாரும் தயாராக இல்லை. மேலும் சீட் வழங்குவதற்கு 50 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்பதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பரபரப்பு புகார். தேர்தல் பத்திரிகை விவகாரத்தில் பாஜக விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்ததாகவும் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உச்சநீதிமன்ற உத்தரவுப்படியும் கண்டிப்புப்படியும் அம்பலமான தேர்தல் நன்கொடை பத்திர விவகாரம் நாங்கள் ஊழல் செய்யாத கட்சி என கூறி வரும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா வெட்கி தலைகுனிய வேண்டும் என தெரிவித்தார். கட்சிக்கு பணம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அமலாக்கத்துறை, சிபிஐ உள்ளிட்ட அரசு அமைப்புகளை வைத்து மிரட்டி தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடைகளை பெற்றுள்ளது மோடியின் இமாலய ஊழல் என்றும் இதை உச்சநீதிமன்றம் வெளியில் கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்த நாராயணசாமி, இந்த பணத்தை கொண்டுதான் எதிர்க்கட்சிகளை கவிழ்க்கவும் நசுக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என கூறினார். மேலும் தேர்தல் பத்திர நன்கொடை விவகாரம் ஒரு விஞ்ஞான ஊழல் என்றும் இதுகுறித்து முறையான விசாரணை செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கட்சி கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அதை பாஜக சந்திக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். காங்கிரஸ், திமுக அமர்ந்து பேசி இந்தியா கூட்டணி சார்பில் புதுச்சேரிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படுவார் என்றார். ஆனால் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக கட்சியில் தேர்தலில் நிற்க யாரும் தயாராக இல்லை என்றும் 50 கோடி ரூபாய் கொடுத்தால்தான் பாஜக சீட் வழங்கப்படும் என பேரம் பேசப்படுவதாக பரபரப்பு குற்றம் சாட்டிய அவர், புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் யார் வேட்பாளர் என்று ஆட்சியில் இருப்பவர்களால் முடிவு செய்ய முடியவில்லை என்றார். பணத்தை நம்பியும் லஞ்சத்தை பெற்றும் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு புதுச்சேரி பாஜகவினர் வந்துவிட்டது பரிதாபமாக உள்ளது என்றும் கூறினார். புதுச்சேரியில் ஆட்சியில் உள்ளவர்கள் வெளிநாட்டிற்கு இரடியம் கடத்துவதாக புகார் கூறிய நாராயணசாமி, மத்திய அரசின் அனுமதி இல்லாமல் வெளிநாட்டிற்கு செல்லும் அமைச்சர் மீது மத்திய உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அல்லது பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் மற்றும் புதுவைக்கு பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19 ஒரே கட்டமாக நடத்தப்படும் என்றும் ஜூன் 4 தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும் என்றும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 17வது பாராளுமன்ற மக்களவையின் பதவிக்காலம் வருகிற ஜூன் 14 முடிவடைகிறது. இதையடுத்து 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசம், 543 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்திற்கு ஏப்ரல் 19 ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்றும் அனைத்து பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளும் ஜூன் 4 அறிவிக்கப்படும் என்றும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் கூறியுள்ளார். இதையடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்று மாலை 6 மணி முதல் அமலுக்கு வருகிறது என்றும் அவர் அறிவித்துள்ளார். ஏனாமில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டார். பாராளுமன்ற தேர்தலையொட்டி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஏனாமில் நடைபெற்றது. கூட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்றுவது என்பது குறித்தும், தேர்தலை எதிர்கொள்ளும் முறை குறித்தும், கட்சியை மென்மேலும் வளர்ப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், காங்கிரஸ் மூத்த தலைவர் சத்யபெருமாள், ஏனாம் காங்கிரஸ் பொறுப்பாளர் மல்லாடி சத்யபாபு மற்றும் வில்லாசினி, காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஏனாம் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ಕಾಂಗ್ರೆಸ್ ನಾಯಕತ್ವ ವೈದ್ಯನಾಥ ನಾಯಕತ್ವ ವೈದ್ಯನಾಥ ನಾಯಕತ್ವ ವೈದ್ಯರ ನಾಯಕತ್ವ ನಾಯಕತ್ವ
సత్యబాబు అయిపోయింది సార్ వెరీ వన్ బై వన్ రైట్ సత్యబాబు புதுச்சேரியில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் புதிய கிளையை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். உலகின் சில்லறை நகை விற்பனையில் வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி நிறுவனமும் இந்தியாவின் பல்வேறு துறைகளில் கால் பதித்து தனது வர்த்தகத்தை விரிவாக்கிக் கொண்டு வருவது மலபார் குழுமமாகும். இந்த குழுமத்தின் முன்னோடி நிறுவனமான மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனம் தனது புதிய ஷோரூமை இன்று புதுச்சேரியில் திறந்துள்ளது. இதன் திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மலபார் கோல்டன் டைமண்ட் ஷோரூமை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு மண்டல தலைவர் யாசர், மலபார் கோல்டு தமிழ்நாடு வடக்கு மண்டல தலைவர் அமீர் பாபு, மலபார் கோல்டு தமிழ்நாடு கிழக்கு மண்டல தலைவர் சுதீர் முகமது, மலபார் கோல்டு தமிழ்நாடு மண்டல வணிக தலைவர் சபீர் அலி, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் புதுச்சேரி கிளை தலைவர் அமல்நாத் மற்றும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மேலாண்மை உறுப்பினர்கள் மற்றும் கிளை ஊழியர்கள் உடனிருந்தனர். இந்த ஷோரூமில் அதிகமான இடவசதி மற்றும் பல்வேறு மாடல்களில் தங்கம், வைரம் மற்றும் வெள்ளி நகைகளின் தொகுப்புகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தற்போது 13 நாடுகளில் 340க்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனை நிலையங்களுடன் உலகின் மிகப்பெரிய நகை விற்பனை நிறுவனமாக உருவெடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை, கோவை, மதுரை, நாகர்கோவில், திருநெல்வேலி, சேலம், ஈரோடு, தஞ்சாவூர், ராமநாதபுரம், தர்மபுரி, வேலூர், திருச்சி, கும்பகோணம், திருப்பூர், காரைக்குடி, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, மார்த்தாண்டம், புதுச்சேரி ஆகிய நகரங்களில் 26 கிளைகளை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இயங்கி வரும் அம்பாள் இன்டர்நேஷனல் பள்ளியில் ஆண்டு விழா லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள சிவவிஷ்ணு மகாலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் லட்சுமி நகர் விரிவாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அம்பாள் இன்டர்நேஷனல் பள்ளியின் 11ஆம் ஆண்டு விழா கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அமைந்துள்ள சிவவிஷ்ணு மகாலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கமலா அறக்கட்டளையின் முதன்மை செயலாளர் ரமா வைத்தியநாதன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். இறுதியாக மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அம்பாள் இன்டர்நேஷனல் பள்ளியின் தாளாளர் கமலினி ஆறுமுகம் அனைவரையும் வரவேற்று பள்ளியின் ஆண்டறிக்கை வாசித்தார். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதில் மாணவர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
உளுந்தூர்பேட்டை தொகுதியில் 22.86 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பேட், இன்ஜினியர்ஸ் காலனி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் புறநகர பகுதியின் வளர்ச்சியடைந்த பகுதிகள் ஆகும். இங்கு பல கட்டங்களில் குடிநீர் குழாய்கள் பதிக்கப்பட்டு குடிநீர் வழங்கல் முறைப்படுத்தப்பட்டது. நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகை, அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக நிறுவனங்கள் ஆகியவற்றால் குடிநீர் அளவும் தேவையும் பெருகியது. எனவே மேற்கண்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்க தொலைநோக்கு பார்வையோடு எதிர்வரும் 30 ஆண்டுகளை கணக்கில் கொண்டு குடிநீர் திட்டம் வடிவமைக்கப்பட்டு இந்த மேம்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியும், நீர் உந்து குழாய்கள், நீர் பங்கீட்டு குழாய்கள், மோட்டார் பம்ப் செட்டுகள், குழாய் பதிக்கப்பட்ட சாலைகளை செப்பனிடுதல் ஆகிய பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பணிகளுக்காக 22.86 கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு ஹட்கோ நிதி உதவியுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் திருப்பூர் குமரன் நகர், சப்தகிரி கோல்டன் நகர், இன்ஜினியர்ஸ் காலனி, ஜெயமூர்த்தி ராஜா நகர், சிவா விஷ்ணு நகர், ராமன் நகர், எம்ஜிஆர் நகர், ஜெயம் நகர், அன்சாரி துரைசாமி நகர், ஜோதி நகர், பிஎஸ்சி பேங்க் காலனி, அப்பாசாமி நகர், நேரு நகர், ஜான்பால் நகர், காயத்ரி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளை சேர்ந்த சுமார் 15,950 மக்கள் பயன்பெறுவர். இத்திட்டம் செவ்வனே முடிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். விழாவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கினார். முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அரசு செயலர் கேசவன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் வாசு, இளநிலை பொறியாளர்கள் தணிகைவேல், ஞானவேல் மற்றும் முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் அவதார தினத்தை முன்னிட்டு ராகவேந்திரா கந்தன் ஏற்பாட்டில் 5000 பேருக்கு 12 மணி நேரம் இடைவிடாமல் அன்னதானம் நடைபெற்றது. ஸ்ரீ ராகவேந்திரா அவதார தினத்தை முன்னிட்டு கடந்த 3 தினங்களுக்கு முன்பு ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஒட்டகம், குதிரை அணிவகுக்க அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ராகவேந்திராவின் திருவுருவ சிலை ஸ்ரீ வன்னியபெருமாள் கோவில் மாடவீதி வழியாக திருவிதி உலா வந்தது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராகவேந்திராவின் அவதார தினமான இன்று ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிக்கு ஊஞ்சல் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுப்புறத்தில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமியை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ ராகவேந்திரா தீவிர பக்தரான ஸ்ரீ ராகவேந்திரா சுகந்தன் தலைமையிலும் அவரது ஏற்பாட்டின் பேரில் 12 மணி நேரம் இடைவிடாமல் 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் சாலை பாரதி மில் அருகில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரா பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் திருமலை தாயார் நகரில் பாராளுமன்ற உறுப்பினரின் மேம்பாட்டு நிதியிலிருந்து 16,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். உழவர்கரை நகராட்சி உழவர்கரை தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 16,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் மூலகுளம் திருமலை தாயார் நகரில் வடக்கு உட்புற வீதிகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இதில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், உழவர்கரை நகராட்சி செயற்பொறியாளர் மலைவாசன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அதுக்காக சொல்றேன்.
கொம்பாக்கம் வார்டில் 2,66,00,000 ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட கொம்பாக்கம் வார்டில் கொம்பாக்கம் பிள்ளையார் கோவில் வீதி, பாலாஜி நகர் கார்னர் முதல் சுடுகாட்டு சாலை முடியும் வரை பொதுப்பணித்துறை மத்திய கோட்டம் மூலம் 2,17,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக தார் சாலை அமைக்கும் பணி, சுடுகாட்டு சாலையின் இருபுறமும் சிமெண்ட் மதில் சுவர் அமைக்கும் பணி மற்றும் கொம்பாக்கம் அம்மன் குளம் முதல் நெசவாளர் நகர் வரை 48,54,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலைகள் என 2,65,75,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் பிரிவு செயற்பொறியாளர் முனைவர் திருஞானம், உதவி பொறியாளர் தேவதாசு, இளநிலை பொறியாளர் முருகன், ஊர் முக்கியஸ்தர்கள் ஜெகன்மோகன், தேவநாதன், கந்தசாமி, வேலு படையாட்சி, பச்சையப்பன், செங்கேணி, ஜனா, பரதன், ரகுத்மன், கோதண்டராமன், பெலிக்ஸ், பிரகாஷ், அருண், பால தண்டாயுதம், துர்காநகர் ரமேஷ், மணக்குள விநாயகர் சுரேஷ், ஜெயச்சந்திரன், பிரபாகரன், சுரேஷ், கனகராஜ், நாகராஜ், வெங்கடேஷ், செல்வநாயகம், அசோக், சிவராஜ், மூர்த்தி, சேகர், ஐயனார், வரதராஜன், சௌத்ரி, கோபியை, முருகையன், ராஜா, ஆனந்தராஜ், ராஜா, இன்பரசன், பிரகாஷ், ராஜவேலு, குணசேகரன் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், மதிமுக பொதுச் செயலாளர் கபிரியேல், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹலீத், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் தேசிகன், ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், முருகன், கார்த்திகேயன், முருகேசன், பாலமுருகன், கோதண்டம், கந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதியில் 2,55,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக சாலை அமைத்தல், கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதியில் 2,55,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக சாலை அமைத்தல் பணிகள், கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். இதில் குருமாம்பேட் ஹவுசிங் போர்டு பகுதியில் 45,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைத்தல் பணி, கோபாலன் கடை பகுதியில் சுடுகாட்டு பாதைக்கு 17,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைத்தல் பணி, அரசூர் விநாயகர் கோவில் தெருவிற்கு 2,65,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்தல் பணி, அரசூர் அன்பு நகர் பகுதிக்கு 12,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைத்தல் பணி, உளவாய்க்கால் பாலாஜி நகர் பகுதிக்கு 18,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைத்தல் பணி, அகரம் பகுதியில் 32,10,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் பணி, கோனேரிக்குப்பம் அண்ணாமலை நகருக்கு 8,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைத்தல் பணி, கோனேரிக்குப்பம் பத்மாவதி நகருக்கு 8,65,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைத்தல் பணி, கூடப்பாக்கம் லட்சுமி நகர் மற்றும் வரதராஜ பெருமாள் நகருக்கு 39,68,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைத்தல் பணி, தொண்டமாநத்தம் மங்கலட்சுமி நகருக்கு 12,72,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைத்தல் பணி, சேதராப்பட்டு சரஸ்வதி நகருக்கு 14,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை 2,55,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள், ஊசூடு தொகுதி பொறுப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் உட்பட பாஜக கட்சி நிர்வாகிகள், தோழமை கட்சி நிர்வாகிகள்,
ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். NTS சர்வதேச உயர்நிலைப் பள்ளியில் மழலையர் பள்ளி பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதுவையில் லெனின் வீதி பகுதியில் உள்ள NTS சர்வதேச உயர்நிலைப் பள்ளியின் 13வது மழலையர் பள்ளி பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் வணிக துணை இயக்குநரும் துணை செயலாளருமான மோகன்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களை சிறப்பு உரையாற்றில் பட்டங்கள் வழங்கி பாராட்டினார். மேலும் NTS கல்வி சங்கத்தின் தலைவர் சம்பத், துணைத் தலைவர் பத்மினி சம்பத் ஆகியோர் தலைமை தாங்கினர். மேலும் விழாவில் பள்ளி முதல்வர் மோகனப்பிரியா ஆண்டறிக்கை வாசித்தார். இவ்விழாவினை மேலும் மெருகூட்டும் விதமாக ஆசிரியர் ஃபாத்திமா வரவேற்புரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பட்டமளிப்பு விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் மாணவர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். Clap your hands. Thanks. Give a round of applause, please. விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். டாக்டர் ஆக வேண்டும் என்ற லட்சியமுடையவரா நீங்கள்? நீட் எக்ஸாம் எழுதியும் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலையேன்னு உங்களுக்கு கவலையை விடுங்க. நீட் மற்றும் JEE எக்ஸாம்ல சாதனை புரிய உங்களை நாங்கள் தயார் செய்கிறோம். எங்கள் ப்ரொஃபசர்ஸ் அச்சீவ் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்டோர் புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் மருத்துவம் பயின்று வருகின்றனர். இந்த ப்ரொஃபசர்ஸ் அச்சீவ் நீட் அகாடமியில் ஸோ டெய்லி டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்பப்போ டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்லி டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Well established classrooms and study materials prepared by experts. Classes taken by eminent professors. We ensure 100% safety for the students. பொதுவாகவே அகாடமிக் சென்டரில் ஒரு சில டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒரு சில டீச்சர்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரொஃபசர் அச்சீவ் அகாடமியில் எல்லாருமே என்கரேஜ் தாங்க பண்ணுவாங்க, யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. NEET and JEE crash courses admission going on. Professors Achieve Academy, right place for real talents. வாருங்கள், புதியதொரு எதிர்காலம் உன் கையில். Number 58/2 குடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர், புதுச்சேரி. இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸ் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன.
புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பகீரபாளையம் மீனவ பகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தை முன்னிட்டு மயான கொள்ளை நடைபெறுவது வழக்கம். அதன்படி 128ஆம் ஆண்டு மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மயான கொள்ளை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிம்ம வாகனத்தில் எழுந்தருளியே அம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சன்னியாசி தோப்பு இடுகாட்டிற்கு ஊர்வலமாக வந்தது. அப்போது அம்மன் வேடமிட்டவர்கள் வள்ளலால மகாராஜா கதையை வர்ணித்து காளி ஆட்டத்துடன் சென்றனர். தொடர்ந்து மயானத்தில் ரணகளிப்பும் மயான கொள்ளை நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு காய்கறிகள், பழங்கள், நவதானியங்கள், நாணயங்கள் என அனைத்தையும் வாரி இறைத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். விவசாயிகளை ஊக்குவிக்க கண்காட்சி மற்றும் விற்பனையகம் 15ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளது. தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி, நபார்டு, ONTC மற்றும் ஸ்பாக் இணைந்து தரம் கொண்டாடும் சேகரிப்பு உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளின் விவசாய பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனையகம் 15ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இக்கண்காட்சி வள்ளலார் சாலை வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இக்கண்காட்சி விவசாயிகளை நேரடியாக சந்தைகளுடன் இணைப்பதும் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் உயர்தர தயாரிப்புகளை நிரூபித்து அவற்றை நேரடியாக நுகர்வோருக்கு மற்றும் இணைய வழியில் டிஜிட்டல் வர்த்தகத்திற்கான ஓபன் நெட்வொர்க் உதவியுடன் இணைப்பதே நோக்கமாகும். இக்கண்காட்சியில் தமிழகம், புதுச்சேரியிலிருந்து 40க்கும் மேற்பட்ட உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் தங்களின் தயாரிப்புகளை கண்காட்சியில் வைத்திருந்தனர். அதில் திணை, பாரம்பரிய அரிசி வகைகள், பருப்பு வகைகள், மசாலா பொருட்கள், தேன், சமையல் எண்ணெய், நீராபானம், பலாப்பழம், ஐஸ்கிரீம், ராகி பிரவுனி போன்ற உணவுப் பொருட்கள் இடம்பெற்றிருந்தன. இக்கண்காட்சியை பார்க்க வந்த பொதுமக்கள் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் பல்வேறு பரிசு பொருட்களும் குலுக்கல் முறையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. வாங்கி பயனுள்ளவரும் மற்றும் எங்களுக்கு உதவிகரமாக இருந்த நபார்டு வங்கிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக வந்து கண்டுகளிக்குமாறு மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காரைக்காலில் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிகளை பூமி பூஜை செய்து அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பிரதான சாலைகளுள் ஒன்றான காமராஜர் சாலையை தரம் உயர்த்தி PK சாலையிலிருந்து அம்பாள் சத்திரம் வரை விரிவாக்கம் செய்யும் பணிக்கான திட்டம் வரையறுக்கப்பட்டு சிற்பி வங்கி நிதி உதவியுடன் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இப்பணிக்கான பூமி பூஜையில் அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன், நிர்வாக பொறியாளர்கள் சிதம்பரநாதன், மகேஷ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். காரைக்காலில் உள்ள பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு. முக்கிய ஆவணங்கள் தீயில் எரிந்து சாம்பல். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தின் நகர பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. பொதுப்பணித்துறையின் முதல் தளத்தில் செயல்பட்டு வரும் கட்டிடம் மற்றும் சாலை அலுவலகத்தில் இருக்கும் ஆவண காப்பக அறையில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தினால் அலுவலகத்தில் இருந்த முக்கிய ஆவணங்கள், கம்ப்யூட்டர் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலானது. இந்த தீ விபத்து குறித்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீ விபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் தீ விபத்து தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒன்றும் இல்லை
செங்கல் சூளை தொழிலாளர்கள் ஆர்டிஓ அலுவலகத்தில் தஞ்சம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சித்தேரிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் கிருஷ்ணமூர்த்தி, இவரது மனைவி சகுந்தலா, அதே பகுதியை சேர்ந்தவர் இளைய பெருமாள். மூவரும் திட்டக்குடி அடுத்த கோழியூர் பகுதியை சேர்ந்த முத்து என்பவரின் செங்கல் சூளையில் பணிபுரிந்து வந்தனர். இந்த நிலையில் செங்கல் சூளை உரிமையாளர் முத்து தொழிலாளர்களுக்கு வாரப்படி மற்றும் உணவுப்படி வழங்க மறுத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மூவரும் நள்ளிரவு செங்கல் சூளையிலிருந்து தப்பித்து உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். பின்னர் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உயிருக்கு பாதுகாப்பு கோரி மூவரும் தனித்தனியே மனு கொடுத்தனர். ரவுடி மேலே ரவுடி நைட்டில் 1 மணிக்கு வந்து ஆள் எழுப்புறது போகிறது ரொம்ப ரொம்ப கொடுமை சார். ஒத்துழைமையோட மோசமாக இருக்குது. கேட்டால் காசு தரமுன்றாங்க, அரிசி பருப்பு வாங்கணும்னு கேட்டால் தரமுன்றாங்க. ரொம்ப கொடுமையாக இருக்குது. ரொம்ப கொடுமை சார். ரொம்ப இதுமாரி நான் வாழ்க்கையில் 5 வருஷம் கல்லாக இருக்கிறேன். இந்த வரைக்கும் இதுமாதிரி கொடுமை இன்னைக்கு நான் பார்த்து தான் சார் பயிற்சி. அந்த காசு மட்டும் தரும் அப்படின்னு சொல்கிறாரு சார். அடிப்பாரா? நான் அடிப்பேன், கட்டி வச்சிருவேன், நான் 4 நாளே உங்களை வந்து தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மிரட்டுறாரு சார். மரக்காணம் ஒன்றியத்தில் 1.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திறந்து வைத்தார். மரக்காணம் ஒன்றியத்திற்குட்பட்ட புதுப்பாக்கம், ஆலத்தூர், ஆடவள்ளி கூத்தன் ஆகிய ஊராட்சிகளில் புதிதாக பல லட்சம் ரூபாய் மதிப்பில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்பட்டுள்ளது. இதுபோல் நடுக்குப்பம், கோவடி, செட்டிக்குப்பம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் புதிய அங்கன்வாடி மையங்கள் கட்டப்பட்டுள்ளது. இதுபோல் ஆலப்பாக்கம், ஊரணி ஆகிய இடங்களில் நாடக மேடைகளும் கட்டப்பட்டுள்ளது. இப்பகுதியில் 1.20 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை திறப்பதற்கான திறப்பு விழா நிகழ்ச்சி மரக்காணம் ஊராட்சி ஒன்றிய வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மஸ்தான் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கட்டிடங்களை திறப்பதற்கான பெயர் பலகைகளை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், ஒன்றிய சேர்மன் தயாளன், துணை சேர்மன் பழனி, மத்திய ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஸ்ரீதர், திருமலை, மாவட்ட கவுன்சிலர் புஷ்பவல்லி குப்புராஜ், ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மரக்காணம் பேரூராட்சியில் புதிய திடக்கழிவு மேலாண்மை சேகரிப்பு வாகனத்தை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மரக்காணம் பேரூராட்சியில் புதிதாக திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் புதிய வாகனம் அரசு சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வாகன சேவையை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மரக்காணம் பேரூராட்சியில் 18 வார்டுகளிலும் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட்டுள்ள கட்டிடங்கள், சாலைகள் உள்ளிட்ட வளர்ச்சி திட்ட பணிகளையும் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், ஒன்றிய சேர்மன் தயாளன், பேரூராட்சி மன்ற தலைவர் வேதநாயகி ஆளவந்தார், செயல் அலுவலர் முருகன், துணைத் தலைவர் பலராமன், பேரூராட்சி மன்ற கவுன்சிலர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மன்ற உறுப்பினர்கள் பொறுப்பெடுத்து பணிகள் 30,47,32,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று இருக்கிறது. மரக்காணம் என்றைக்கும் முதலிடம் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. ஆண்டிப்பட்டி பாரத் நிகேதன் பொறியியல் கல்லூரியில் 22ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் 220 மாணவ மாணவியர்கள் தங்களது குடும்பங்களுடன் வந்து பட்டங்களை பெற்று சென்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பாரத் நிகேதன் பொறியியல் கல்லூரியில் 22வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பாரத் நிகேதன் கல்வி குழும தலைவர் டாக்டர் மோகன் தலைமை தாங்கினார். கல்லூரி முதல்வர் அருள்குமார் வரவேற்புரையாற்றினார். மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரி முதல்வர் பழனிநாதராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். கணினி அறிவியல், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பாடப்பிரிவுகளில் பயின்று தேர்ச்சி பெற்ற 220 மாணவ மாணவிகள்
தங்களது குடும்பங்களுடன் வந்து பட்டங்களை பெற்றனர். இறுதி ஆண்டு படிக்கும்போது திருமணம் முடித்த ஒரு சில மாணவ மாணவிகள் தங்களது துணைவர் மற்றும் குழந்தையுடன் வந்து பட்டம் பெற்று மகிழ்ச்சியுடன் சென்றனர். விழாவில் கல்லூரி நிர்வாகிகள், பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், அவர்களின் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். Please underline this word. Uncertain is the unexpected moment. 3-4 years before cracks on the disc, which is a G. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏப்ரல் 19ஆம் தேதி புதுவை தமிழகத்திற்கான பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு. ஜூன் 4ஆம் தேதி வெளியாகிறது தேர்தல் முடிவு. தேர்தலில் நிற்க 50 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்கிறது பாஜக. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் மலபார் கோல்டன் அண்ட் டைமண்ட்ஸ் புதிய கிளை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். பாராளுமன்ற தேர்தல் குறித்து ஏனாம் காங்கிரசார் ஆலோசனை. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.